கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நம்ம மத்தியில நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பாஸ்டர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் பாஸ்டர் நான் கனெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியம் நான் நினைப்பேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், முகாந்திரம் இல்லாம யாரையுமே ஆண்டவர் நம்மளோட கனெக்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே பாஸ்டர் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக அவங்க ஒரு பாரப்பட்டு அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க சபைக்காக செபித்துக் கொள்வோம். இந்த நாள்ல அவர் மூலியமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேச இருக்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்ள தருணம் இது. நீங்க ஒரு 45 மினிட்ஸ் தான். இந்த 45 மினிட்ஸ் நம்ம காதுகளை திறந்தவைகளாக வைத்து இந்த வசனத்தை அப்படியே மத்தெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஏதோ கேட்போம் இல்லைங்க. இந்த ஒரு 45 மினிட்ஸ் நம்ம இந்த வசனத்தை பிடித்து கொள்ளணுங்க. ஓகே, கேட்போமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், யுவர் டைம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த நாள் கூட வரவேற்கிறேன். என் பிரியமான ஜனமே, கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறபடியால் அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஐக்கியத்தை சகோதரமாலை கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் மிக நல்லவராக இருக்கிறார். எப்போதும் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பு இறக்கம் என்றும் மாறாது. அப்படியாப்பட்ட தெய்வத்துக்கு நம்முடைய வார்த்தையை கேட்டு அவர் பலப்பட்டு நம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் நம்முடைய சாட்சியின் வெளிச்சம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாய் நம் கிறிஸ்து வாழ்க்கை அநேகளுக்கு பிரயோஜனமாகும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் நம் கர்த்தர் சமூகத்தை கடந்து போகலாம். ஜெபிக்கும்படியா நன்றி அப்பா. இந்த கால வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மகா இருக்கும்போது தகப்பனே அப்பா அம்மா நன்றி துதிக்கிறோம். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிசுத்தான் பலத்துவ சமூகத்தை நிற்கிறோம். ஆண்டவரே இரக்கம் கிருபையிலோரே துதிக்கிறோம், தயவுலோரே துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்து கொண்டாண்டு ஒரே குமான இயேசு ரத்தத்தை எங்களை மீட்டெடுத்து அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை கழுவி அபிஷேகம் பண்ணி அப்படி சொந்த ஜனமா இந்த இருள் நிறைந்த பூமியில வெளிச்சமா வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு, பாதுகாப்புக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த ஆண்டவர் 9 மாதங்கள் என் கர்த்தர் கண்மணியை போல எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது அக்டோபர் மாதம் 10வது மாதத்தில் கால் வைத்த கர்த்தாவே அப்பா எங்கள் குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 19 பரிபூர்ணத்தை குறிக்குது ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் எங்கள் ஆத்மா, ஆவி, சரீரத்துல, அந்தரங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், ஆவிக்கிற வாழ்க்கையில, குடும்ப காரியங்களை, கையின் பிரயாசங்கள் சகலத்திலும் உடைய பரிபூர்ணம் வெளிப்பட்டும் அப்பா. இப்படி நாம எங்கள் வாழ்க்கையில மகிமையட்டும் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலம் சுத்த கிருபை என்பதை ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா எங்களை சாட்சி வைப்பீராக. இதோ அப்பா வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்திட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு உணர்வின் ஆவி கொடுத்த ஆண்டவரே. அடுத்த கட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் என்ன உமக்காக நிற்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி உமக்கு சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் வெறும் வசனத்தை கேட்கிற ஜனமல்லாத படிக்கு அது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கை கொண்டு எங்கள் குடும்பத்தில் செயல்படுத்தி கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு பலமாய் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் இந்த சத்தியமுள்ள வார்த்தைகளை கொண்டு போகட்டும் அப்பா. ஆவின கருத்துல ஒப்பொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க, பேசுங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இந்த நாள் கூட தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஸ்டார்டிங்கே பிரதரோட பேசும்போது காரியம் சொன்னார், மிக சந்தோஷமான காரியம். அமெரிக்கா ஆண்டு கிருபையில் அநேக ஜனங்கள் மனமாற்றப்பட்டு ஞானஸ்தானம் மூலமாய் கர்த்தருக்கு ஒரு பக்கம் திரும்புறாங்க. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு ரட்சிப்பின் சத்தம் கேட்குதோ அந்த அளவுக்கு அந்தகார இருளிலும் துன்மார்க்க ஜனங்கள் வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆண்டுடைய மகா கிருபை. எனக்கு 2024 இது ப்ராஃபஸியை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவில் எப்படியாப்பட்ட தேசம் 2 வகையா நடக்கும். இருக்கிற கொஞ்சம் பலத்தோட உலகத்தை பார்க்காதபடி உலக நெருக்க இருந்தாலும் ஓகே அது இருக்கும். ஆனாலும் கிறிஸ்து நாமத்தை அறிந்த நாம கிறிஸ்து கொடுத்த அந்த கிருபைக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாய் நம்ம அவருக்கு பிள்ளையா வாழணும்னு யாரெல்லாம் மனம் திரும்பி வராங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு பக்கம் தன் மந்தையில சேர்க்கிறார். இன்னொரு பக்கம் துன்மார்க்கமா இருக்க ஜனங்களை வெளிப்பாடு சொன்னது போல துன்மார்க்கமா செய்யுன்னு சொல்லி காரியங்கள் விடுறார். ஆனால் இந்த நாட்களில மகா கிருபை நமக்கு அந்த கிருபை நம்மளை மூடி வேலையடைக்கிறார். நம்ம நித்திய அழிவு நாசம் மோசத்துல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தின் வாழ்க்கை தேவ சமூகத்தில் அர்த்தமுள்ளதாகவும் அது பலன் கொடுக்கதாக மாறும்படிக்காய் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபைக்காய் நாம் சாட்சியா இருக்க தேவ சமூகத்தில் நம்ம வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கும்படிக்காய் பரிசுத்தர் நம்மளை அழைக்கிறார். வசந்து கடந்து போகலாம். அதே வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
ஆமென். இந்த கர்த்தருடைய கிருபை என்பது இந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை படிச்சிருக்கிறோம். இத எக்ஸாக்ட்டா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் தான். ஒரு பக்கம் தேவனுடைய ஜனங்க கர்த்தர் பக்கம் மந்தையில சேர்றாங்க, கர்த்தரை தேடுறாங்க. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நடக்குதோ, அந்த அளவுக்கு அந்த பிசாசுடைய அந்தகார இருள், ஆளுகை, அதிகாரம் ஜனங்கள் மத்தியில இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் பெருகுது. இந்த அந்தகாரினுடைய ஆளுகை, அதிகார வல்லமை செயல்படும்போது அநேக நாசம், தரித்திரம், போராட்டம், நோய், மரணம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது, இதன் மத்தியில நாம் துன்மார்க்கமாய் வாழாதபடிக்கு நம்மளை கர்த்தர் பிரித்தெடுத்து, தேவனுக்கு பயப்படுற ஜனமா, இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல வார்த்தையுடைய வெளிச்சத்தை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சி போகிற ஜனமாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இது ஏன்னா நோவா காலத்துல இப்படிதான் இருந்தது. நோவா காலத்துல தேவன் முதல்ல நோவா மேல் கிருபையா இருப்பதற்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 2 காரியம் குறிச்சு ஆண்டவர் பேசுறார். 2 இன்சிடென்ட் இருக்குது. அதுல முதல் காரியம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க பிரதர். முதல் காரியம் எந்த சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய கண்ணில் நோவா கிருபை உண்டானது? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லாம் மனுஷனு போராடுற அளவுக்கு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் மாறி போகுது. தேவன் மனுஷனை உண்டாக்கினது நோக்கம் தன் சாயலை போல தன் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் தன்னுடைய சாயலை போல வாழும்படிக்கு அவனை படைத்தார். ஆனால் மனுஷன் தேவனுடைய ஆவியோட போராடுற அளவுக்கு எதிர்த்து நிற்கிறான். இப்படியாப்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையில தான் தேவன் அவ்வளவு கோபமா வேதனையா இருக்கிற நேரத்துல தான் நோவா மேல் கிருபை உண்டாகுது. நோவாக்கு கிருபை பாராட்டுறார். இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் அழிவு, நாசம், மோசம் என்ன நடந்தாலும் அப்கோர்ஸ் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம் இருக்குது. ஆனா அந்த கஷ்டம் நம்மள முழுகல, போராட்டம் நம்மள முழுகல. கர்த்தர் கூட இருந்து எல்லாத்தையும் நம்மளை தாங்கி தப்பி வைத்து நடத்துகிறார். இது காரணம் நோவா மேல் வைத்த கிருபை போல இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிதாவாகிய தேவன் நம்மளை கிருபை கொண்டு நம்மளை அவர் பக்கம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இது முதல் சிச்சுவேஷன். இது அட் பிரசன்ட் நம்ம வாழ்க்கையில சைபிள்டன்ஸா நடந்திருக்குது. 2வது காரியம் அதே 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க பிரதர். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க பிரதர். 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆல்மோஸ்ட் இது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வேலை பலு ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஆயிடுச்சுன்னா எப்படி மனுஷன் டிப்ரெஷன் ஆகிறோமோ, சேம் தேவன் மனுஷனை உண்டாக்கிய நிமித்தம் டிப்ரெஷன் உண்டாகுது. சோ இந்த 6ஆம் அதிகாரத்துல 2 காரியத்துல தேவன் முன்னா இருக்குது. 1, ஆவியோட மனுஷன் போராடுற அளவுக்கு எதிர்த்து நிக்கிறான், கர்த்தர் வேதனைப்படுறார். 2வது காரியம் மனுஷன் ஏன் உண்டாக்கினு சொல்லிட்டு வெசனப்படுறார். இந்த 2 காரியம் தான் உலகத்தில் நடந்து இருக்குது. தேவனை விசனப்படுத்துற அளவுக்கும் தேவ ஆவி போராடுற அளவுக்கும் உலகம் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிற சூழ்நிலையில தான் கர்த்தர் நோவா மேல் கிருபையா இறங்குகிறார். சேம் சிச்சுவேஷன் பிரியமான ஜனமே. இந்த நாட்கள 2 காரியம் தான் அதிகமா மேஜரா நடக்குது. 1, மனுஷனோட ஆவியோட போராடி கொண்ட நிலைமை. 2வது, மனுஷனை உண்டு பண்ணது ஏன் உண்டு பண்ணுச்சுன்னா இன்னைக்கு நடக்கிற ஹை லெவல், இன்னைக்கு இருக்கிற ஒரு பக்கம் டெக்னாலஜி என்ற பேர்ல, இம்ப்ரூவ்மெண்ட் என்ற பேர்ல, ஹைஃபை என்ற பேர்ல உலகம் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுத்துறோமோ அவ்வளவு வேகமா வளர்ந்து தேவனை வேதனைப்படுத்தி இருக்குது. உலக பிரகார ஜனங்களுக்கு இது புரியவே புரியாது. ஈவன் ஆவிக்குரிய ஜனங்க கூட ரட்சிக்கப்பட்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணும், எதை பண்ணும், அது பின்னாடி சுத்துற ஜனங்களுக்கு கூட இது தேவனுடைய காரியம் புரியாது. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நோவாவுக்கு கிருபை உண்டானது. மனஸ்தாபப்படுறார், வேதனைப்படுறார். உலகத்தை அழிக்கிற அளவுக்கு எதை பார்த்து இது நல்லதுன்னு படைச்சாரோ அதே தெய்வத்துக்கு மனுஷன் கொடுக்கிற அந்த ஆவின் போராட்டமும் மன உளைச்சல் நிமித்தம் இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு தேவன் வேதனைப்படுறார். ஆனா அவ்வளவு வேதனைப்பட்டாலும், அவ்வளவு ஆவியில போராட்ட நிலைமைந்தாலும் தனக்கு பயப்படுற ஒரு மனுஷன் இருக்கும்போது கர்த்தர் கிருபை இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்ற காலகட்டம் உலகத்துல எல்லாம் பயங்கர பிரசன்ஸ் ஆகுது. ரொம்ப எல்லாம் தேவனுக்கு ஏத்த மாதிரியே போயின்னு இருக்குது. அதனால நம்ம கர்த்தர் கிருபையா நம்மள ஆஸ்வதிக்கல. உலகம் அழிக்கிற நிலவுல அழிவுக்கு நேரம். உண்மையா அன்னைக்கு நோவா காலம் இது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு நடந்த காரியம். 6000 வருஷத்துக்கு கிட்ட, ஆல்மோஸ்ட் 5000 வருஷத்துக்கு கிட்ட முன்னாடி நடந்த காரியம். அப்பவே கர்த்தருக்கு தேவனுக்கு மன உளைச்சல் உண்டாயிச்சான்.
அன்னைக்கே மன உளைச்சல் அங்கிருந்து பாருங்க 6000 வருஷம். அவ்வளவு நாட்கள் கடந்து இன்னும் பாவத்தின் மேல் தேவனுக்கு அருவருக்குமான காரியத்தின் மேல தான் உலகம் ஓடி நிற்குது. ஆனா அந்த வேளையில் கூட தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் தகுதியில்லாத நம்மை, தகுதியற்ற நம்மை கர்த்தர் அவர் பிள்ளையா நம்மளை மாற்றி கிருபையினால நம்மளை ரட்சிப்புல சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அழிவு எப்படி நோவாக்கு எதுக்கு என் கிருபை இறங்கினார்னா, அவனை அழிக்க கூடாதுக்காக முதல் கிருபை. எதுக்கு நோவான் கண்ணுக்கு கிருபை கிடைச்சதுன்னா, அவர் அந்த உலகத்தை எந்த நோக்கத்திற்காக பார்த்து படைச்சாரோ அது எல்லாமே அவருக்கு விரோதமா போனபடியால் அவர் இந்த உலகத்தை அழிக்கிற வேதனையில் நிற்கும் போது, கோபத்தில் நிற்கும் போது நோவா கிருபை உண்டானது. அதுதான் எதுக்குன்னா, அவன் அழிக்க மாட்டேன்றதான் நோவா மேல் கிருபை உண்டாது. அது எக்ஸாக்ட் மீனிங் என்ன, அவன் அழிக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த உலகம் மாம்சமும் உலகமும் எல்லாம் கலந்து வாழ்ற வாழ்க்கையில் மத்தியில கர்த்தர் நம்மை உலகத்தோடு சேர்த்து அழிக்காதபடிக்கு, உலக போக்கிலே நம்மளை விடாதபடிக்கு நம்மேல் மனம் இறங்கி அவரை அறிகிற அறிவை கொடுத்து நம்ம நித்திய ஜீவனம் இழுத்து கொண்டிருக்கிறார் ரட்சிப்பின் மூலியமா. அதான் பொதுவான ரட்சிப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதான் ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு. நம்ம அழிக்கப்படக்கூடாதுனாக்கா நம்ம சொல்றோம் அழிக்கப்படணும். முதல்ல அப்பா நீ ஞானஸ்நானம் எடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், இயேசுவை பிடிச்சிக்கோ, செத்தாலும் பரலோகத்துக்கு போலாம், எப்படி இருந்தாலும் உலகம். அதான் ஃபர்ஸ்ட் கிருபை. அப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை உண்டு என்பது இஸ் a salvation, ரட்சிக்கப்படுற அனுபவம். உலகம் செய்த அக்கிரமம் பாவத்திலிருந்து எல்லா அழிவிலிருந்து நம்மை மீட்டு நம்மளும் அந்த உலகத்தோடு உலகம் அழிந்து போகாதபடிக்கு, நியாய தீர்ப்புல வெட்கப்பட்டு கைவிடப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மளை நித்திய ஜீவனுக்காய் நம்ம ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பிரதர் சொன்னார். இப்போ இந்த அமெரிக்கால ஒரு பக்கம் இன்னைக்கு இன்ச் அது ஒவ்வொரு செகண்டும் இன்னைக்கு ஜனங்க ஞானஸ்நானத்துல அப்டேட் ஆகிக்கிறாங்க. சேம் உலகத்துல ஒரு பக்கம் அழிவு, நாசம், தேவனுக்கு அருவருப்பான காரியம் நடக்கும்போது ஒரு கூட்டத்தை தனக்குண்டான ஜனங்களை ஒரு பக்கமா தன் பக்கம் இழுத்துக் கொள்றார், தன் பக்கமா இழுக்கிறார். ஏன்னா இந்த உலகம் எதுக்காக வச்சிருக்கிறது? பேதுருல சொன்னது போல ஆக்கினைக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்காய் நம்மையும் நம்முடைய சந்ததியை நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் கர்த்தர் கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நடந்து இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அடுத்த வசனம் என்ன வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்க. நோவுடைய அம்சம் வரலாறு. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன். 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். இங்க பாருங்க, நோவாவை சேர்த்து அழிச்சதுனால தேவன் யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. எல்லாம் யாருமே சரி, ஒருத்தனை வச்சு என்ன பண்ண போற? எல்லாத்தையும் அழிச்சுட்டு எல்லாத்தையும் ரீக்ரியேஷன் பண்ணிருக்கலாம் ஆண்டவர். ஆனால் ஒரு மனுஷன் பயப்படும் போது கர்த்தர் அவன் மேல் மனம் இறங்குகிறார், கிருபை இறங்குகிறார். அப்ப நம்ம கிறிஸ்து அறிகிற அறிவை கொடுத்து தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து நம்மளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆனா பாதுகாக்கப்பட்ட பின்பு இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் போகாதபடிக்கு நாம் வாழ்க்கை பாதுகாக்கப்பட அடுத்த அந்த 3 காரியத்தை நோவா செய்யறான். என்ன செய்யறான் தெரியுங்களா? முதல்ல நீதிமானாகும், 2வது உத்தமனாகும், 3வது தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷனா இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்நானம் எடுத்த நாம், அடுத்து நம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், நம்முடைய ரெஸ்பான்சிபிள், நம்முடைய வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டு இந்த 3 காரியத்தை ஆவினர் பலத்தோட நம்ம செய்யும் போது தான் நம்ம ரட்சிப்பு பூர்ணடையுது. அழிக்க மாட்டேன்னு சொல்றது தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தோடனே நம்ம பாவத்துக்கு விலகி, சாபத்துக்கு விலகி, நித்திய அழிவுக்கு விலகி நம்ம நித்திய ஜீவனுக்கு உட்படுறோம். அப்படி அங்கீகாரம் தான் ஞானஸ்நானம். அதான் கிருபை. அடுத்தது கிருபை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அழிவுக்கு நம்ம மீண்டும் போகாதபடிக்கு நம்மளை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் பேழையை கட்டணும். அந்த பேழை தான் நம்பர் 7. வார்த்தை 7 என்பது வார்த்தையின் பரிபூர்ணம். 7 என்பது வார்த்தையின் பரிபூர்ணம். 8 என்பது ரட்சிப்பின் பரிபூர்ணம். ரட்சிப்பின் பரிபூர்ணம். இந்த ரட்சிப்பு குறித்து தான் பவுல் சொல்றான் பிலிப்பு 2ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒருவன் விசுவாசித்தால் ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுறான். வாயில் அறிக்கிட்டு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கிறவன், ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுறான் பவுல் அந்த இடத்துல. 2வது இங்க என்ன சொல்றாரு? பிலிப்பு சபை என்பது சபை. அது சபையை பத்தி பேசுறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க சபையில இருப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப இந்த ரட்சிப்பு எப்படி நிறைவேற்ற முடியும்? எது மூலம் நிறைவேற்ற முடியும்? ஆண்டவர் வார்த்தை கொண்டு பரிசுத்தன் பலத்துல. ஆதி காலத்தில் நோவா எப்படி இருந்தான்னாக்கா நீதிமானாகவும் உத்தமனாகவும் சஞ்சரிக்கணும். இது ஆல்டர்
ஃபர்ஸ்ட் நீதிமான் என்பது ஆத்துமால, இருதயத்துல நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுறதா நீதிமான். எப்போதும் கர்த்தரை முன்ன வைக்கிறதா நீதிமான். நீதிமான் கர்த்தரை வலப்பக்கம் கொண்டிருக்கிறபடியா அவன் அசைக்கப்படுதல. அநேக வார்த்தைகள் சங்கீதம் 34 ஃபுல்லா வரும், சங்கீதம் 37 ஃபுல்லா வரும், சங்கீதம் 1 ஃபுல்லா நீதிமான் பத்தி ஃபுல்லா பேசியிருப்பாரு. அந்த நீதிமான் இன்ட்ரோடக்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து 1ஆம் அதிகாரம் 34 37 அதிகமா பேசப்படும். அப்ப நீதிமானுடைய முதல் குவாலிட்டி என்ன? பரிபூர்ண ரட்சிப்பின் குவாலிட்டி என்ன? அடுத்தது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இப்போ ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட வந்த பிறகு நாம் பேழையை கட்டணும். அந்த பேழையை கட்டணும்னா நம்ம நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனா இருக்கணும். இது 3 இருந்தா மட்டும்தான் நம்முடைய பரிபூர்ண ரட்சிப்பை கட்ட முடியும். பவுல் சொன்னது போல ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை நிறைவேற்றமா நம்ம. அப்ப அந்த ரட்சிப்பை நிறைவேற்றினா நம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து ரத்தத்தால் கொடுக்கப்பட்ட நீதிமான் வாழ்க்கை, கிறிஸ்துவின் ரத்தத்தால் பெற்றுக்கொண்ட உத்தம வாழ்க்கை, கிறிஸ்துவின் ரத்தத்தால் பெற்றுக்கொண்ட தேவனோடு எப்போதும் சஞ்சரிப்பது, பேசுவது, ஜெபிப்பது, எப்போதும் இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில கண்டினியூவா செயல்படணும். இந்த 3 நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மை சுத்தி கிறிஸ்து என்ற பேழை கட்டப்படும். இதான் ஸ்பிரிச்சுவல். நம்ம போய் இப்போ மரத்தை வெட்டில கட்ட முடியாது. ஆக்சுவலி மரத்தை வெட்டி என்பது என்ன? ஆக்சுவலி பேழை கட்டுறது எப்படி கட்ட முடியும்? அப்படியே ஆண்டு சொன்னாருப்பா, இவ்வளவு பண்ணிட்டேன், அப்படியே நில்லு, ஒரு 2 வருஷம் போத்து உங்களுக்கு பேழை ரெடி பண்ற, உள்ள போன்னு சொல்ல போய் மரத்தை வெட்டி பேழையை கட்ட சொல்றாரு. கொப்பேர் என்ற மரத்தை வெட்ட சொல்றாரு. அப்ப மரம் என்பது எதை குறிக்கிறது? என் பிரியமான ஜனமே, மனுஷத்தை குறிக்கிறது. இன்று நம்ம ஆவில என்ன இருந்தாலும், அபிஷேகத்தை நிரப்பப்பட்டாலும், நம்ம உலகத்தில் வாழ்கிறபடியால் எப்போதும் மாம்சம் நம்மளோடு எழுப்பி போராடிட்டு இருக்கும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில மாம்சம் போராடும், குடும்பத்துல மாம்சம் போராடும், சமுதாயத்துல போகும்போது நம்ம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, வசந்தை தியானிக்கும் போது இனி நான் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுறேன், ஓகே, அதுல ஜெயிச்சிருவாங்க. ஆனா அடுத்து குடும்பத்துல வரும்போது குடும்பத்துல மாம்சம் போராடும், அதை ஜெயிக்கணும். அடுத்து நீ குடும்பமா பரிசுத்தமா வந்துட்டு சபைக்கு போயிட்டு வந்துட்டு, ஆனா திடீர்னு பேக் டு ஃபெவிலின் மாதிரி வேலைக்கு போகும்போதோ, சொசைட்டில போகும்போது, அங்க இருக்கிற உலக மக்கள், அந்நிய ஜனங்கள் மத்தியில போகும்போது அங்கு மாம்சம் இழுக்கும். இது 3மே இந்த 3 எப்படி நோவா பேழை கட்டுறதுக்கு மரத்தை வெட்டினாரோ, அப்படி மாம்சமான காரியங்களை இயேசுவின் நாமத்துல நாம பலி செலுத்தணும். ரோமர் 12 உங்கள் ஆத்துமாவை சேர்த்த ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள். பலி என்பது மரணத்தை குறிக்குது. ஒரு பலி, நீங்க ஆட்டை வெட்டினா ஆட்டு செத்துரும், மாடை வெட்டினா செத்துரும். அங்க எப்படி ஜீவன் வரும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த பூமியில அவர் தங்கிற வாசம் பண்ண இடத்துல மாம்சமான காரியத்தை நம்ம பலி செலுத்த ஆவிக்குரிய காரியம் வரும்போது நம்ம மாம்சத்துக்கு மறித்து ஆவில பிழைத்திருக்கிற ஜனமா வாழ்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை சொல்லுது, நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தான். அப்ப நம்ம மாம்சமான காரியங்களை விட்டுட்டு தேவன் சொல்ற வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம் மாம்சத்துக்கு, இந்த பூமிக்கு மறிச்சுள்ளா இருக்கும். அக்கார்டிங் டு ஹெவன்ல, பரலோகத்தில் தேவன் பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய ஜனமா அந்த பூமியில வாழும்போது கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் வல்லமையும் நம்மள அக்கினியா சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏன் பாஸ்டர் இந்த பரிபூர்ண ரட்சிப்பு நிறைவேற இது எதுக்கு நோவாக்கு லிங்க் பண்றீங்க? ஏன்னா எடுத்து வாசிங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனம் வாசிங்க. 2 காரியம் இருக்குது அதுல. லூக்கா 17 25 வாசிங்க பிரதர். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் 26 அப்படி அடுத்த வசனம் வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே 2 காரியம். ஒன்று நோவா பத்தி பேசுறாரு, 2வது நோவா காலத்தை பத்தி பேசுறாரு, 2வது லோத் காலத்தை பத்தி பேசுறாரு. இது பேசி முடிச்சுட்டு தான் சீக்வன்ஸ் கீழே ஆண்டு ரகசிய வர்க்கம் பத்தி பேசுறாரு. அது கீழே பார்த்தா ரகசிய வர்க்கம் இருக்கும். அப்ப இந்த ரகசியம் கடைசி காலத்துல இருக்கிற நாட்கள், இப்ப நாம எல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இருக்கிற ரகசிய வருகை ஆண்டு கிருபையில. அப்ப இந்த ரகசிய வருகை காலத்துக்கு அடையாளம்
நோவா காலத்தையும் லோத்து காலத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு அந்த காலத்தை போல இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிருபையை வெளிப்படுத்துறார். அது என்ன 2 காரியம்? நோவா பத்தி தான் பேசிட்டோம். ஏன் லோத்தை பத்தி பேசார்? நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதர் படிச்சாரு இப்போ. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் 2 காரியம் நோவா காலத்தையும் லோத் காலத்தை பத்தி பேசப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனுஷோட போராடுவது என் ஆவி எப்போது எவ்வளவு போராடும் வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க, அது வாசி பாருங்க. ஆதியாகமம் 3 6:3 நான் படிச்ச வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஓகே, இப்போ இங்க முதல் லோத்து நோவாதுன்னு லோத்துன்னு சொல்லிட்டு இந்த லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன 2 காரியம்? ஆண்டுடைய ரகசிய வருகையில நான் ரகசியம் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த காலம் எப்படி இருக்கான்னு நோவா காலம் போல் லோத்து காலம் போலுக்குன்னு சொல்றார். இது என்ன, எதை குறித்து ஆவியான பேச விரும்புகிறார்? இதுல பாத்தீங்கன்னா முதல்ல எப்போதும் கர்த்தர் என் ஆவி என்றென்று மனுஷோடு போராடுவதில்லை. இது யார் சம்பந்தப்பட்டு தெரியுங்களாமா? இது முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சம்பந்தப்பட்ட காரியம். இது ஆவியோடு போராடுறது. ஏன்னா மனுஷன் ஆவியிலே இல்ல. ஆவியை பெறாத ஒரு மனுஷனுக்கு ஆவினா என்ன சொல்லி சொல்லி பார்த்தும் புரிஞ்சுக்காத ஜனங்கள். இப்ப நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நான் சொன்னா கேட்கிற ஸ்தானத்துல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. அப்பதான் போராட்டம். இப்ப வீட்டுல கூட பாருங்க, என்ன சிஸ்டர் வீட்டுல ஒரே போராட்டம், சிஸ்டர் பிரதர் புரிஞ்சுக்க மாட்டாரு, பிரதர் ஒரே வீட்டுல போராட்டம், சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஐயோ போங்க பிரதர், வீட்டுல புள்ளிங்க கேட்க மாட்டாங்க. இது அந்நிய ஜனங்கிட்ட சொல்ல மாட்டோம். ரோட்ல போய் எவன் சொன்னாலும் நம்ம அவங்க கேட்டாலும் கேட்கலாம் கவலைப்பட மாட்டோம். யாருக்கிட்ட போராட கவலைப்படும் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளோட தான். நம்முடைய அப்ப இது எதற்கு இண்டிகேட்? நீங்க அதுக்கு மேல வசனம் பாத்தீங்கன்னா, நோவாவுடைய காலத்திலயும் லோத்து காலத்துல 2 இன்ஸ்டன்ட் தான் கடைசி. இன்னைக்கு வாழ்ற இது கடைசி காலத்துக்கு அடையாளம். நிறைய வானம் இப்படி இடிக்குது, பூமி அப்படி இடிக்குது. லாஸ்ட் டைம் சொன்னாங்க செப்டம்பர் 23, 24 கர்த்தர் வருகை வருது. அப்கோர்ஸ் அது ஒரு பக்கம். பைபிள் பிரகாரம் சில கால்குலேஷன் பிரகாரம் அந்த நாள் இருந்திருக்கணும் மேபி. ஆனா ஆண்டுடைய மகா கிருபை நம்மள இன்னும் பூர்ணப்படாதனால இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிபூர்ண ரட்சிப்புல போனோம். நம்ம குடும்ப பரிபூர்ண ரட்சிப்பு போனோம். இன்னும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் பரிபூர்ண ரட்சிப்புல நம்ம சாட்சியம் நடத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனா வரும்போது கை வெறுமையா போகாதபடிக்கு ஒரு கூட்டத்தை மனவாட்டியா கொண்டு போறதுக்காகத்தான் மகா கிருபை கர்த்தர் காலங்களை தள்ளி போட்டுங்கிறார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 2000 இப்படிதான் உலக அழின்னு சொன்னாங்க, இதோ 2025 ஆயிடுச்சு, இன்னும் இப்படிதான். இப்போ லாஸ்ட் எல்லா காலத்துக்கும் சில பேர் ஒரு பாஸ்டரோட பேசி கேள்விப்பட்டேன். ஆல்மோஸ்ட் அவர் பேசுறது வசனங்கள் அங்கங்க சேர்த்து பேசல, வசனங்களை பேசல, வசனம் எப்படியா ஒட்டி பேசலாம். அவர் பேச டிவைன் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ல பேசினார். கால்குலேஷன் பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அது. ஆனா அது என்னதான் சொன்னாலும் கர்த்தருடைய அவரு சித்த யாருக்கும் புரியாது. ஆனா நம்ம நிதானிக்கலாம். அவர் எதை சொன்னா நிதானிக்கிறதுக்கு தான். நாளைக்கு மழை வருதுனாக்கா வானம் மூடிட்டு இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனா மழை எப்போ சொல்ல முடியாது. மழை எப்போ நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பிரதர் கொஞ்சம் வானம் மூடுற மாதிரி இருக்குது, எப்போ வரும்னு தெரியல, அது நம்ம சுதாரிக்கலாம். கர்த்தர் தான் சொல்றாரு. நிதானிக்க அந்த ஊழியக்காரர் நிதானித்து சொன்னாரு. காலங்களை வச்சு அந்த கால்குலேஷன் சொன்னார். அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் 23, 24 முடிஞ்சிருக்கணும் ஆண்டு வருகை. ஆனா ஆண்டு மகா கிருபை ஏன் விட்டு வச்சுக்கிறான்னா, நம்ம கைவிடப்படக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நோவா கிருபை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் பேழையை கட்டினான். பேழையை கட்டினா மட்டும்தான் ஆக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். பேழையை கட்டினா மட்டும்தான் அவர் கொடுக்கிற அந்த அழிவு தண்ணீர் நம்ம பாதுகாத்துக் கொள்ள, நம்ம என் குடும்பத்தை பாதுகாத்துக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம பரிபூர்ண ரட்சிப்பு என்ற பேழையை நம்ம கட்டணும். பரிபூர்ண ரட்சிப்பு என்ற பேழையை கட்டினா மட்டும்தான் கிறிஸ்துக்கு நம்ம மனவாட்டி ஆயத்தமாக்க முடியும். இந்த பேழை கட்டுதல் என்பதுதான் கிறிஸ்துக்கு மனவாட்டியா ஆயத்தமாடுற ப்ராசஸ். எப்படி எல்லாம் இப்போ பிரதர் சொல்லியிருந்தார், ஒரு பக்கம் எழுப்புதல் உண்டாகுது, ரொம்ப பெரிய சான்ற கிருபை. ஆனால் எழுப்புதலுக்கு அப்புறம் ஆயத்தம் ப்ராசஸ். சர்ச்சைக்கு வெளியே எழுப்புதல் உண்டாகணும், சர்ச்சைக்கு உள்ள ஆயத்தம் உண்டாகணும். இது 2 சைமல்டேனியஸா நடக்கணும். ஏன்னா எழுந்து வந்தவன் இவன் ஆயத்தப்படாம தூங்கிக்கின்னு திரும்ப நல்லா ஜெபிச்சிக்கின்னு ஒரு 6 மாசம் நல்லா ஆவியில் அனாயிட்டிங்கா இருந்துக்கின்னு ஒரு வருஷம் நாள் அபிஷேகத்தை நல்லா இருந்துட்டு நல்லா வசனம் பிரேயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோவா அப்படியே காத்து லைட் போன பல்பு மாதிரி அப்படியே ஸ்லோவா உலகம் மாம்சம் எச்சின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி ஃபாலோ பண்றவன இவனை பார்த்து பின்னாடி போயிடுறான்.
என்னடா அது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம், பார்த்தா இவன் நம்ம ஐயோ பயங்கரமா இருக்கும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஒரு சுவிசேஷ எவாஞ்சலிஸ்ட், உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, அது பாவம், இச்சை, அது உங்க நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஏசப்பா பிடிச்சிங்க, வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்க, ரட்சிப்பு ஞானசாரத்தை ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, அப்போது நீ நித்திய ஜீவனை பெறுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உள்ள வரும்போது, இங்க பார்த்தா பாஸ்டர் இருந்து பிலீவர்லாம் உலகத்தோட போராடுகிறாங்க. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தான் வரோம், பார்த்தா இவங்க அப்பெல்லாம் சும்மா மாறிக்குது. ஓ ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறு பேசுறாங்க. அப்போ இந்த ஆயத்தம் இல்லாதனால தான் எப்படியாவது கர்த்தர் இரும்பு கதை உடைத்து எப்படியாப்பட்ட ஜனரை ரட்சிப்புல கொண்டு வரும்போது ஜனங்க அப்படியே வழுவி போறாங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் நடந்தணும். வெளியே இருக்கிற ஜனம் ஆண்டு ரத்தத்துக்குள்ள ஆண்டுடைய சபைக்குள்ள உள்ள வரணும். சரீரத்துல இணையணும். இணைஞ்ச சரீரம் மணவாட்டியாய் பேழை கட்டினே இருக்கணும். இந்த 2 ப்ராசஸ் இந்த கடைசி நாட்கள் நடக்கணும். அதுக்கு அடையாளம் தான் இந்த 2 இது கடைசி நாளத்துக்கு 2 அடையாளம். ஒன்று நோவா காலத்துல. அதாவது ஆவியோட போராட என்பது இது யாரை குறிக்குதுனாக்கா அந்நிய ஜனங்க கிடையாது. நம்மளோட. ஆண்டு நம்மளுக்கு ஒரு சித்தம் சொன்னா நம்ம ஒரு சித்தனை உட்காந்து ஜெபம் பண்ணுகிறோம். அவர் இதுக்கு ஜெபம் பண்ணா நம்ம இப்படி எல்லாம் நான் எந்த தப்புலாம் பண்ணல பாஸ்டர். நாங்க ஆனா ஆனா நாங்க இப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். இது எப்படி? அது எப்படி? கர்த்தர் உன்னை ஆண்டு சொல்லுவார். உன்னை யோவேல் பேர் போனாக்கா இவர் எசேக்கியேல் ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆண்டவர் அது கேட்கணும். ஆண்டவரே நீங்க கொடுத்த ரத்தத்தை, நீங்க கொடுத்த ஜீவன், அப்ப நான் எந்த சாட்சியா வாழணும்ப்பா? ஆண்டவருக்கு கிருபையாய். காரணம் பார்த்தா அந்த முதல்ல ஏன் நோவா காலத்துல அவ்வளவு கோவப்பட்டான் ஆண்டவரு? வானத்துல கர்த்தர் அனுப்புறார் பூமிக்கு. இது பைபிள் ஸ்காலர்ஸ் 2 வியாக்கியானம் பண்றாங்க. வானத்துல அனுப்புறாரு. அதாவது இவங்க தள்ளப்பட்ட வானத்தூர் கிடையாது இவங்க. லூசிபர் தள்ளப்பட்ட கூட்டம் வேற அது. இவங்கள ஆண்டவர் பண்ற அந்த மேஜஸ்டிக், அவர் பண்ற வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுதும், உலகத்திற்கு அண்ட சராசரங்கள், கேலக்சி, சாரி மன்னிக்கணும், நம்ம பூமியை போல எத்தனையோ கோள்கள் இருக்குது. அதெல்லாம் அது வழி நடத்த, அதை வந்து ஒழுங்குபடுத்த வானத்தூதல பூமிக்கு அனுப்புறாரு. இவங்க பூமிக்கு வந்தவங்க ஆண்டு வேலையை பண்ணிட்டு மேல போயிருக்கணும். இந்த வானத்தூதர் யாரு? ஆவியா இருக்கிறவங்க. மாம்சத்துக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது. வந்தவன் ஆண்டு ஒரு வேலையை கட்டளை கொடுக்கிறார். இப்ப வசனம் சொல்லியா சங்கீத 91ல கர்த்தர் நம்ம வானத்தூதர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்மளுக்கு சேவை பண்ண பணிவிடை எல்லாம் வச்சிருக்கிறார். அவருடைய வேலையை செய்வதற்காக வச்சிருக்கிறார். அப்படி ஒரு சில காரியங்களை பரலோக சம்பந்த மனுஷனுக்கு புரியா மறைமுகமா இருக்கிற ஒரு காரியத்தை செய்யும்படிக்க பூமிக்கு அனுப்புறார். வந்தவன் அவன் ஆவியா இருக்கிறான். வந்தவன் பூமியில் இருக்கிற பெண்களை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றான். எடுத்து வாசிங்க. ஒன்னாம் வசனம் 6:1. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த கான்செப்டே பரலோகத்துல கிடையாது. வானத்தூருக்கு இந்த கான்செப்டே கிடையாது. இவனை அனுப்பி வேலையை பண்ண அனுப்புறான்னா இவன் போய் பொண்ணு ரொம்ப அழகா தோன்றான். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனம் அப்படித்தான். இது ரொம்ப நல்லா தானே இருக்குது பாஸ்டர். அதான் வசனம் ஆதாம் ஏவாள் பார்ப்பதற்கு இனிமையும் புத்தி தெளிவிக்கதும் புசிப்பதற்கு நன்மையான்னு சொல்லிட்டு புசிச்சாங்க. இப்படி இது முழுக்க இந்த கான்செப்ட். இந்த நோவா காலத்துல ஒரு வானத்துதர் வந்து ஒரு ஆவியா இருக்கிற ஒரு தேவனுடைய சிஸ்டம் அது. நீ வானத்துதர் ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷனா தான் இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்? மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷியை பார்த்து சௌந்தரியம் அழகாரு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு பிரியமில்லாத காரியத்துல போய் செய்யறான். இவன் கொலை செய்யலான்னு சொல்ல இங்க பார்ப்பதுக்கு அழகாத்தான் இருக்குது. ஏன் நம்ம வாழக்கூடாது இந்த ஒரு வாழ்க்கையை? கர்த்தர் இந்த பூமிக்கு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கை தான் கொடுத்துக்கிறாரு. நம்ம வாழ்ந்தா என்ன? அவன் ஏன் அந்த டெம்ப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? தன் சாயலை போல படைக்கப்பட்ட மனுஷன் கணவன் மனைவி என்ற சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றான். அவனோட உயர்ந்தவன் தான். நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது? இது வந்து பாவம் கிடையாது. இது குட் ஆர் பேட், நன்மை தீமை ஸ்பிரிட். இது நான் அடிக்கடி இப்ப கொஞ்ச நாட்கள் இது பிரசங்கம் பண்ண ஆண்டுகள் ஒரு 2-3 வருஷமா. இனி எனக்கு பிரியமான ஜனமே, சபைகளில ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ரட்சிக்கப்படாத முன்பாக நம்ம பிசாசு நம்ம வைக்கிற பெரிய கண்ணி பாவம். தேவனுக்கு அருவருப்பான டைரக்டா இருக்கு மாம்சமான இச்சைகள். அதுல இருந்து வெளியே வந்த பிறகு அடுத்து நமக்கு விரோதமாய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்திற்கு தேவன் வருகை வரை நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்காக பிசாசு போராடுகிற காரியம் நன்மை தீமை ஸ்பிரிட். நல்லது கெட்டது. இந்த நல்லது கெட்டது வெளியெல்லாம் வராது. நம்முடைய வாழ்க்கையிலேயே வராது. நம்முடைய லைஃப் ஸ்டைல்லே உள்ள வராது.
ஏன்னா ஏதேன் தோட்டத்துல அவ்வளவு பெரிய மகிமை அபிஷேகம் இருந்த இடத்துல தேவன் ஆதாமியால தான் வச்சிருந்தார். எப்படி உள்ள வந்தான்? வந்துடக்கூடாது நியாயப்பிரகாரம். அவர் ஸ்பிரிட் அவன் தள்ளப்பட்ட பிசாசு எப்படி வந்தான்? அப்ப கர்த்தர் அனுமதிக்கிறார். அது முக்கியம் இல்ல. அந்த நன்மை தீமை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தீமை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ சித்தத்தை செய்யும் போது கூடவே வந்து நல்லது கெட்டது பேசி இருப்பான். அந்த நல்லது கெட்டதை பகுத்தறிந்து இயேசுவின் நாமத்துல அதை நசுக்கிட்டு முன்னேறும் போது தான் நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்துல பேழையா கட்டப்படுற அனுபவம் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவங்க ஊழியக்காரங்க விசுவாசிங்க விழுந்து போது காரணம் பாவம் கிடையாது. ஒரு பக்கம் பாவத்துல விழுந்து போறாங்க, நம்ம அதை பத்தி பேசல. ஆனா ஏன் சோர்ந்து போறாங்க, ஏன் பின்மாற்றத்துல விழுந்து விழுந்து ஏஞ்சி நிக்கிறாங்கன்னா நன்மை தீமை படி தன் வாழ்க்கையை கொண்டு போறதுனாலதான். ஹல்லேலூயா. அப்ப வானத்துவப்பட்டது வானத்துவ ஸ்தானத்தான் இருக்கணும் அவன். இது நல்லது, பொண்ணுங்களும் அழகா இருக்கிறாங்க, சௌந்தியமா இருக்கு, அந்த வேலை அது தேவ சித்தே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நோவா காலத்துல காரியம் ஆவிக்குரிய ஜனங்க மாம்சமும் ஆவியும் மிக்ஸ் பண்றது. என் பிரியமான ஜனமே, ஒருத்தன் பரிசுத்தமா இருந்தா இன்னும் பரிசுத்தம் அடைவான். 3 வகையான கூட்டம் தான். ஒருத்தன் பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தம் அடைவான். ஒருத்தன் துன்மார்க்கனா பாவியா இருந்தா கர்த்தரே தெரியாம வசனமே தெரியாம கிறிஸ்துவின் சுவிசேஷமே தெரியாம அக்கிரமத்துல வாழ்றானா அவனை எப்படியாவது உணர்வு கொண்டு வந்துடும். இந்த பிரதர் இன்னைக்கு சொன்னாரு, எல்லா ஜனம் ரட்சிப்புல வந்துக்கிறாங்க. இன்னைக்கு ரட்சிப்புல வரவங்களா யாரு? பாவி, கொலைக்காரங்க. ஒரு காலத்து நம்மளும் பாவம், அந்நிய ஜனமா இருந்தோம், தேவன் அறியாத ஜனமா இருந்தோம், துன்மார்க்கமா இருந்தோம். நம்மள மன்னிச்சு ஈஸியா உள்ள கொண்டு வந்துட்டார். அது நடந்துனே இருக்கும். ஆனா இதுல டேஞ்சர் கேஸ் சேர்த்துறீங்களாமா? ஆவி கொஞ்சம், மாம்சம் கொஞ்சம். சபையில வசனம் கேட்கறது, ஜெபிக்கும் போது நல்ல ஆவியில் அனாயிண்டிங்கா இருப்பாங்க. ஆனா உலகத்துக்கு போனவன அப்படியே லிட்டரலா உலகத்துல முங்கில ஆயிடுவாங்க. என் பிரியமானவர்கள், இது வந்து ரொம்ப சாதாரண நினைச்சுக்கிறாங்க ஜனங்க. இப்போ ஒருத்தர் நீதிமானுக்கு மேல் பரிசுத்தவானாக்கா அந்த 100% ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா இருக்குது. இந்த பக்கம் துன்மார்க்கன் மாம்சத்துல வாழ்ந்து துன்மார்க்கத்துல 100% போறான். இங்க ஜனங்க இந்த பாதி ஆவியில பாதி மாம்சத்துல, சபை, பிரேயர் மீட்டிங்கு, கஷ்டம், சூழ்நிலை, தேவையான நல்ல பிரேயர்ல ஆவியில இருக்கிறது. எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மாம்சத்தை எடுத்து உள்ள சேர்த்துக்கிறது. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது 50% தானே, இது 50 இல்ல. ரிசல்ட் என்ன தெரியுங்களா? ராட்சச குணத்தை கொண்டு வந்துரும். ராட்சசெல்லாம் கர்த்தர் எங்க வச்சுக்கிறாருன்னா ஆக்கினிக்கு வச்சிருக்கிறார். ஆனா நியாயம் வேர்ல்டு ஃபேக்ட் பிரகாரம் நீ மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவியில இருக்கிறான், கொஞ்சம் மாம்சத்துல இருக்கிறான். ஐயோ உடுப்பா பாவம். இல்ல, அது ஆரம்பம்னா பரவாயில்ல, அது என்கரேஜ் பண்ணவே கூடாது. துன்மார்க்கன்னு விட்டுறலாம். ஏன்னா அவனை கர்த்தர் தொட நினைச்சு அப்படி தொண்டு வந்துருவார். அவனை அப்படி என்ன அவரே பாவியா இருக்கட்டும், என்ன கொலைகாரனா இருக்கட்டும், கர்த்தர் அவனை கொண்டு வந்துருவார். இந்த பக்கம் நீதிமான் பரிசுத்தமான அப்படி போயினே இருப்பான். ஆனா அது டேஞ்சர் கேஸ். ஆவியும் மாம்சம் மிக்ஸ் ஆகி வாழ்ற வாழ்க்கை ராட்சச குணத்தை கொண்டு வந்துரும். கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிற குணத்தை கொண்டு வந்துரும். துன்மார்க்கன் பிசாசு பிடியில பாவத்தை செய்யறான். ஆனா இந்த நன்மையின் தீமை வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இந்த ஆவியோட போராடுவதில்லை. அதுதான் லயோதிகா சபையை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. நீ ஆவி இல்லாம அனல் இல்லாம இருக்க வாந்தி பண்ணு போயிட்டுன்ற. இன்னைக்கு சபைக்குள்ள தான் ப்ராப்ளம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சரியான வசனத்தை தெரியாம அடுத்த கட்ட சத்தியம் தெரியாதனால அவங்க நான் பாவத்தை விட்டு வந்துட்டேன், ஆனா நான் என் இஷ்டம் போல வாழ்றேன், எனக்கு கர்த்தர் எப்படி செய்யணும், என்ன அப்படி உயர்த்தணும். கண்டிப்பா உனக்கு எல்லா உரிமை இருக்குது. ஆனா தேவ சித்தம் இருக்குதா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எதை கேட்க எனக்கு உரிமை இருக்குது. ஆனா அப்பா உம்முடைய நாம மகிமைக்கா இது செய்ய உங்களுடைய சித்தத்தில் இருக்குது அப்பா, உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்குதா. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அறிஞ்சிருக்கிறான்னா நான் வாழ்ந்து சூகித்து நான் ஒருவேளை மறிக்கிறேனா இல்ல கர்த்தர் வருகை வர நான் ஆயத்தமா இருக்கேனா, அதெல்லாம் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். அந்த ஆயத்தத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் புதுசா ஜெபம் பண்ணி ஒண்ணு கிரியேட் ஆக போறதில்ல. எல்லாம் வச்சுட்டார் ஆண்டவரே. அதை நான் பெற்றுக்கொள்ள அந்த ஸ்தானத்தில் நிக்க எனக்கு கிருபை செய்யுங்க, அந்த இடத்துல நிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. நான் வழுவி போகாதபடிக்கு நீ வைத்திருக்கிற உன்னதமான மகத்துவமான பராக்கிரமான காரியங்களை உம்முடைய சித்தத்துபடி நான் செய்ய நீ எதை வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்தானத்தை எனக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. அதுல நிக்க வைங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கும் போது மகா கிருபையை கர்த்தர் நிறுத்துறார். தாவீது யோசித்து பார்த்திருப்பானா, கர்த்தர் முன்னாடி முன்குறிச்சிட்டார் இவனை கோலியாத் அடிச்சு இவன் தேசத்தை ஆளுகை பண்ணி வச்சுட்டார். ஆனா அவன் அந்த ஸ்தானத்தில் நின்னான். அந்த ஸ்தானத்தை நிக்கிறதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த நாள் அப்பா நான் இன்னைக்கு ஆவிக்குரிய எந்த ஸ்தானத்துல பண்ணி கர்த்தர் நம்மளை படிப்படியா உன்னத ஸ்தானத்துக்கு உயர்வு தான் கொண்டு போறார். அது ஏறு முகம் தான், இறங்குற முகமே கிடையாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவர் சொல்ற இடத்துல அவர் கையோட நம்ம கை கொடுத்து அவர் வார்த்தை நடக்க 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 நடக்க
கிருபையாய் நம்மளை பக்குவப்படுத்தி அவர் படிப்படியா நம்மளை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கை மூலமா நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நம்மளை சாட்சிய வைப்பார். அல்லேலூயா. அப்ப முதல் போராட்டம் இன்னைக்கு சபைகளில் வேதனையான காரியம். ஒரு காலத்துல உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்து சபையில வச்சாங்க. இன்னைக்கு சபைக்குள் உலகம் போந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சபைக்குள் உலகம் போந்துட்டு இருக்குது. சில காரியங்கள் கேட்கும் போது நான் மிக மனத்தாழ்மையை அவங்களோட ஷேர் பண்றேன். சில காரியங்கள் கேட்கும் போது ஒரு அற்ப விசுவாசி, ஒரு அந்நிய ஜனங்க செய்யறதுக்கு பயப்படுற காரியம் கூட அபிஷேகத்தை பற்று தேவனை தரிசிச்ச தேவனோட பேசுன்ற ஜனங்க, விசுவாசிங்க, ஊழியக்காரங்க அசால்ட்டா அதை செய்யறாங்க. அது என்ன காரணம்? துணிகரம். எப்படி இந்த வானதூதர் தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை எந்த ஸ்தானத்துக்கு உண்டாக்கப்பட்டானோ அவன் எதை செய்ய பூமியில் அனுப்பப்பட்டானோ அதை மட்டும் தான் செய்யணும். அதே போல இந்த பூமியில எதற்காய் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து எதுக்காக நம்மளை வாழ வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு வாழத்தான் கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆனா கர்த்தர் கிருபையாக்குறாரு. இப்ப நோவா உலகத்தை அழிக்க போற என்ன காப்பாத்திரன்னு சொல்லிட்டு அந்த ஜனத்தோட சூழ்நிலை இல்லை. அவர் அடுத்து பாருங்க, அவர் பிரிஞ்சு நிற்கிறார். பிரிஞ்சு உத்தமனாகவும் தேவனை சஞ்சரிக்கிறனாகவும் நீதிமானா இருக்கிறார். இது முதல் காரியம் நோவா. இது சபைகளை பயங்கரமா நடக்குது. எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பாவத்தை விட்டு பாவித்தான் சபை கொண்டு வரோம், துரோகியத்தான் சபை கொண்டு வராங்க. ஆனா இங்க வந்த பிறகு அவன் படிப்படியா தேவ சாயலை பெற்றுக்கொண்டு நடக்கணும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு பக்கம் பரிசுத்தம், ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு லிட்டரலா பாவம் இருக்குது. இதுதான் கர்த்தருக்கு போராடுற மனம், பயங்கரமான வேதனை, ஆவியில போராடுறது. நன்மை தீமை பரிசுத்தமும் பாவத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ்றதுனால இன்னைக்கு சாட்சி வாழ்க்கை எழும்புதுல மற்றவங்களுக்குள்ள பிரகாசிப்பதற்கு தடையா இருக்குது. நன்மை தீமை ஆவி. இன்னைக்கு சபையை கெடுப்பது நன்மை தீமை ஆவி, ஊழியக்காரனை கெடுப்பது நன்மை தீமை ஆவி, விசுவாசி கெடுப்பது நன்மை தீமை ஆவி. நம்ம பாவத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டு ஆண்டு பிள்ளைங்க நம்ம. ஆனா அடுத்து நம்மளோட போராடுறது நன்மை தீமை ஆவி. இது எங்க இருக்குது பாஸ்டர்? பைபிள்ல மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 30 வயசு ஆகுது, கரெக்டா ஆண்டு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறாரு. எதுக்கு போடுறாரு? அடுத்த 3 வருஷம் தேவ சித்தத்தை செய்வதற்காக. அப்பா அடுத்த நான் 3 வருஷம் தான்ப்பா நான் எங்க உட்காரணும், எங்க போய் பேசணும், எந்த ஜனத்தை நான் சந்திக்கணும், எவ்வளவு நான் தாழ்மையா இருக்கணும்ப்பா, நான் எவ்வளவு விட்டு கொடுக்கணும், நான் பரலோகத்துல இறங்கி உம்முடைய சிங்காசனத்தில் இறங்கி வந்தாலும் நான் மாம்சத்தில் இருக்கிறேன், இந்த மாம்சத்தை எப்படி நான் பலி செலுத்தி ஒப்பு கொடுத்து வாழணும், அதை கேட்டு தேவனோட முகமுமா பேசி இந்த 3 வருஷம் அஜெண்டாவை பெற்றுக்கொள்றாரு. அந்த 3 வருஷத்துக்கு அஜெண்டா பெற்றுக்கொள்ற இடம் தான் அந்த 40 நாள் உபவாசம். ஆனா அவ்வளவு பெரிய அஜெண்டா தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டு 40 நாள் முடிஞ்ச உடனே அப்படி நேரா போய் உட்காரல, ஊழியத்துக்கு போல எடுத்து நிக்கிறான் அந்த பிசாசு. என்ன பண்ணாம கரெக்டா 3 கொஸ்டின் எழுப்புறான். அந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை பேசுறது. நீ இப்ப ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டல, மேல இருந்து கீழே குதிய, இப்ப நீ ஃபாஸ்டிங் போட்டு வந்துட்டல, அப்பத்தை கல் அப்பமா மாத்த, இப்ப நீ எல்லாம் ஜெபம் பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம் ஏன் காலில் விழு, உனக்கு நல்லா கொடுத்துறேன். அங்க அவன் கொலை பண்ண சொல்ல கிறிஸ்துவ பாவம் செய்ய சொல்ல, சிம்பிளா அந்த 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை ஸ்பிரிட். அந்த 3 கொஸ்டினும் நன்மை தீமைன்ற பேஸ்ல தான் அந்த 3 கொஸ்டின் கேட்கிறார் அவர். இது எங்க நடந்தது? ஆதாம் ஏவாள் காலத்துல அவங்க மிஸ் பண்ண அந்த 3 காரியத்தை தான் கிறிஸ்து இந்த இடத்துல ஜெயம் எடுக்கிறார். பிந்தின ஆதாம் ஜெயம் எடுக்கிறார். அங்க முந்தின ஆதாம் தோத்து போன நன்மை தீமையினால, இங்க பிந்தி நம்ம இயேசு கிறிஸ்து நன்மை தீமை ஜெயித்ததுனால தான் பிசாசு அவனை தள்ளி கொஞ்ச நாள் அவனை கர்த்தரை தள்ளி இருந்துன்னு வசனம் சொல்லப்படுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றி கடைசியா கல்வாரி மலையில போனீங்கன்னா அங்கேயும் அதே ஸ்பிரிட் போராடுது. அந்த போராட்டத்தை எங்க பார்த்தீங்கன்னா அங்க கிறிஸ்து சொல்றாரு, கூடுமான ஆண்டவரே. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்த வேர்வை அவருக்கு. ஏன் அந்த ரத்த வேர்வை வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன், பிபி ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா படப்போற பாடு வேதனை அப்படி தரிசனமா பார்க்கிறார். இவ்வளவு போராட்டம் இருக்குமா? அந்த வேதனையை கண்டு பயந்து நடுக்கத்துல தான் நரம்பெல்லாம் வெடிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு டிப்ரெஷன் போயிட்டாரு. ஆனாலும் கடைசியா ஆண்டவரே அந்த மாம்சத்தை அடக்கி, அப்பா ஏன் சித்தம் அப்பா, உன் சித்தம் கூடுமானால் இந்த பாத்திரம் விட்டு போனோம், ஆனா ஏன் சித்தம் அப்பா, உன் சித்தத்தின்படி நடக்கும். கடைசியா அங்கேயும் அந்த நன்மை தீமை தான். ஹல்லேலூயா. ஆகிய பிரியமான ஜனமே, பாவத்தை ஜெயித்த நாம கிறிஸ்து அன்புல உலகத்தை ஜெயிக்கிற நாம நன்மை தீமை ஜெயிக்க தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம நன்மை தீமை ஜெயிக்கணும்னா அதுக்கு 3 குவாலிட்டி. ஒன்று, எப்போதும் நீதிமானா இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தை உத்தமனா இருக்கணும், 3வது தேவனை சஞ்சரிக்கிற ஜனமா இருக்கணும். இது 3 இருந்தா இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நம்மளோட போராடுற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை கெடுக்க போராடுற, நூதனமா வருத நல்லது மாதிரி வர எல்லா நன்மை தீமை பகுத்தறிந்து அதை ஜெயிக்கும் போது நமக்குள்ள வார்த்தை வாழ்க்கையா மாறி
அநேக இருளுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கும். அப்போ நம்ம வெளிச்சத்தை சுமக்கிற ஜனமா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இதான் முதல் காரியம், நன்மை தீமை. ரெண்டாவது லோத்தை பத்தி பேசுறார். லோத்து வந்து தான் 5வது வசனம். மனுஷனை உண்டாக்கி அக்கிரமம், அவன் நித்தமும் அக்கிரமா இருக்கிறான். அவன் நிமித்தம் கர்த்தர் மனசு வேதனைப்படுறார். இது எது காரியம்? இன்னைக்கு பாக்குற ஆண்கள் கல்யாணம், பெண்கள் கல்யாணம். இதான் உச்சக்கட்டம். ஒண்ணு நோவா காலத்துல வந்தது நன்மை தீமை ஸ்பிரிட். நான் ஆண்டு ஊழியக்காரன், பணிவிடக்காரன், அவனே தப்பு செய்யறான். தூதன், வானதூதன் வந்து அவனுடைய ஊழியக்காரன், அவனே தப்பு செய்யறான். அது அந்த மாதிரி காலம் தான். இன்னைக்கு சபை ஒரு பக்கம் கடைப்பட்டு நிற்குது, இன்னொரு பக்கம் போராட்டம். அந்நிய ஜனங்க ஃபுல்லா ஆண்கள், பெண்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சார்லஸ் கிரிக் இந்த மெயின் அந்த எலிஜிபிலிட்டி பத்தி விரோதமா பேசாதான் ஷூட் பண்ணிட்டாங்க அவரை. அதிகமா கருக்கலைப்பு பண்ணக்கூடாது, ஆண்கள் பெண்கள் திருமணம் பண்ணக்கூடாது, இது கர்த்தர் சித்தத்துக்கு அருவருப்பானது, இது எதிரானது. அதை பத்தி அவர் அதுக்கு குரல் கொடுத்தார். சாவடிச்சிட்டாங்க அவரை. ஆனா கர்த்தர் கிருபை, அவர் தேவ சமூகத்தில் இருப்பார். என் பிரியமா, அப்ப 2 காரியம் தான். லோத் காலத்துல என்ன நடந்தது காரணம் என்ன? அந்த சிறு பிள்ளையை கொண்டு பெரியவர் வரை அந்த ஹோமோசெக்சுவல் எலிஜிபிலிட்டி விஷயத்தை பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிமித்தம் கர்த்தர் கோவப்பட்டார். அந்த 2 காரியம் இனி நம்ம வாழ்ற இந்த நாட்களில 2மே நடந்திருக்குது. ஒரு பக்கம் ஜனங்க துன்மார்க்கமா போறாங்க. அதாவது மனுஷனும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ற தேவ சித்தமா இருக்குது, தேவனுக்கு பிரியமா இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? ஆணும் பெண்ணும் இன்னொரு இடத்துல ஆணும் ஒரு அம்மா நாயை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேள்விப்பட்டு நினைக்கிறேன் நீங்க. ஒரு அம்மா நாயை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யூரோப் கண்ட்ரில. அதுக்கும் பாஸ்டர் பிரேயர் பண்ணி ரிங் எடுத்து கொடுத்துக்கிறாரு. அப்ப சபை நிலைமை எப்படி இருக்குது? நாயை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. என் பிரியமானவர்களே, இது 2 தான் கடைசி நாட்கள் அடையாளம் இன்னைக்கு. அப்ப இந்த கடைசி நாட்கள அந்த ஆக்கினைக்கு போகாதபடிக்கு நோவாக்கு எப்படி கிருபை பாராட்டினாரோ, அதே போல இந்த 2 காலகட்டத்துல உச்ச காலகட்டத்துல கர்த்தர் கிருபை நம்மளை பாதுகாத்து அந்த அழிவிலிருந்து விலக்கி நம்மளை கிருபை வேலடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிருபை பெற்றுக்கொண்ட நாம யோவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மாயை பின்பற்றுவர் தனக்கு உண்டான கிருபை போக்கடிக்கிறான். மாயை என்பது நன்மை தீமை. மாயை என்பது நன்மை தீமை. நீங்க இந்த வனாந்தரத்துல போனீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர் கணக்கா ஃபுல் மணலா இருக்கும், வெயிலா இருக்கும், தண்ணி தாங்க உயிர் எடுத்துரும். அப்ப எங்கேயாவது இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே திடீர்னு பார்த்தா ப்ளூ கலர் தெரியும். அங்க பார்த்தா தண்ணி இருக்கணும். அந்த வனாந்தரத்துல நடக்கிற மனுஷன் அதுல ஒரு சொட்டு குடிச்சாவது தன் வாய் நினைச்சுக்கலான்னு ஒரு ஆர்வமா கிட்ட போ உண்மையா தண்ணி இருக்காங்க. இவன் போறதாங்களையும் அந்த வெயில் உஷ்ணத்தால அந்த தண்ணி எல்லாம் அப்படி காணாம போயிடும். அங்க போய் இவன் போய் சேரும்போது தண்ணியே இருக்காதாங்க, ஆனா இருந்திருக்கும். இவன் போறது தண்ணி இருக்காது. இதான் மாய வாழ்க்கை. நமக்கு எல்லாம் நன்மை மாதிரி தெரியும், பின்னாடி போன எல்லாம் மாயா இருக்கும். இதை பகுத்தறிஞ்சு எது தேவ சித்தமோ அதன் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல அது நிதானித்து சத்திய ஆவின பலத்தில் அதை கை கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பார்வை அர்த்தம் முழுதும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய பிரியமான ஜனமே, இந்த நாள் கூட இந்த 2 காரியம் ஆண்டு சொல்ற காரியம். ஒன்று மெயின் வந்து ஒரு பக்கம் தேவனை அறியாம பாவம் செய்யற ஜனங்க, அது கர்த்தர் கிருபையா நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கான ஊழியக்கால கர்த்தர் எடுத்து யாரை ரட்சிப்புல கொண்டு வரணுமோ கொண்டு வந்துருவார். ஆனா இந்த 2வது காரியம் தான் ஆயத்தத்துக்கு பெரிய தடையா இருப்பதே இந்த நன்மை தீமை ஸ்பிரிட் தான். இந்த நன்மை தீமை மாத்திரம் பகுத்தறிந்து செபிச்சு அது ஆவியானவர் ஞான பலத்தோடு அது பலி செலுத்தி நம்ம ஜீவபலியா வாழும்போது கர்த்தர் எப்படி சிலுவையில் நன்மை தீமை ஜெயித்தாரோ அதே போல் நாம நன்மை ஜெயித்து அவருடைய வருகையில ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும். அவர் வருகை தாமதமானால் நம்முடைய மரணம் அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கும். ஆமென். அதுவரை கர்த்தர் நம்மளை தகப்பனை போல தாயை போல நம்மளை என்ன நடத்தணுமோ, எங்க ஆஸ்வதிக்கணுமோ, எங்க உயர்த்தணுமோ அது கிருபையா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, அந்த 3 காரியம். நீதிமான் என்பது சங்கீதம் 1:1 ஃபுல்லா வாசிங்க. எப்படி நீதிமான்? நீதிமான் என்பவன் பரியாசம் பண்ண மாட்டான், பாவின் ஜனத்தில் உட்கார மாட்டான், துன்மார்க்க ஜனத்தில் இருக்க மாட்டான். இதான் நீதிமான். இந்த 3 இடத்துல இருக்க மாட்டான். இரவு போல தேவவசனத்தை தியானிப்பான். இரவு போல தேவவசனம். ஜனங்க இன்னைக்கு ஒரு 1/2 மணி ஜெபிச்சா பாஸ்டர் தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்க ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா செல்ஃப் எடுக்காது. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது. நியாய பிரகாரம் என்னன்னாக்கா 10ல் 1 பங்கு 2.5 மணி நேரம். எப்படி நம்ம காணிக்க தசமா 10ல் 1 கொடுக்கிறோமோ நம்ம நேரத்துல 10ல் 1 பங்கு கொடுக்கணும் தேவ சமூகத்துக்கு.
நோவா பேழையை கட்டும்போது சும்மா கட்டிட்டானா? அந்த பேழையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆச்சு. 120 வருஷத்துல தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, தான் உழைக்க வேண்டிய வேலை எல்லாம் செய்து கொண்டே சைமல்டேனியஸா பேழையை கட்டினான். நான் பேழையை கட்டுறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி புள்ளைக்கு சோறு போடாம, வேலைக்கு போடாம அப்படியே உட்கார்ந்து இல்ல. அவர் கடமையை செய்யாம நான் ஆண்டு சொல்லிட்டாச்சு அப்படி சுத்தல. ஐயோ! ஆண்டவரே நீங்க சொல்றீங்க. ஆனா என் வீட்டு வேலை இருக்குதாப்பா. என் குடும்பத்த நான் பார்க்கணும். எனக்கு நீங்க தானே குடும்பத்த குடுத்தீங்க. நீங்க தானே புள்ளைய குடுத்தீங்க. இவங்கள தான்ப்பா நான் போஷிக்கணும்னு சொல்லிட்டு, இத செய்து கொண்டு தேவனுக்கு உண்டான காரியத்தை செய்யாம விட்டல்ல. 2த்தையும் பேலன்ஸ் பண்றார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையால் பிரியமான ஜனமே, நீதிமான் என்பது ஆத்துமா சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுறது தான் நீதி. அந்த தெய்வ பயத்த நம்முடைய வாழும்போது நம்மள ஒரு பக்கம் பணம் இழுக்கும். ஜனங்க இழுக்கும். நம்ம ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, தேவ சித்தம் என்னையோ அதுக்கு பயந்து நடுநடுங்கி, நம்ம இருதயத்துல அந்த தரிசனத்த வாங்கி, நம் குடும்பத்தையும் தெய்வ பயத்துல நடத்துறது தான் நீதிமான் வாழ்க்கை. அப்படி செய்யும்போது நீதிமானின் கூடாரத்துல கெம்பீர சத்தம் உண்டாகும். பக்கத்துல என்ன நடந்தாலும் சரி. அழிவு, நாசம், மோசம் எல்லாம் உண்டாகும். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயந்து, ஒரு வீட்ல ஒருத்தன் கணவனோ மனைவியோ கர்த்தருக்கு பயந்து, அவங்கள கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, தன் குடும்பத்த கர்த்தர் போல நடத்துறது தான் நீதிமான் வாழ்க்கை. அந்த மைண்ட் செட் அதான் முதல் தேவ சித்தம். தேவனுக்கு பயந்து நான் செய்யற எனக்கு எல்லா உரிமை இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், நான் ஓடுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன், ரைட்டு. ஆனா தேவ சித்தத்தின்படி எல்லாம் நான் செய்யறேனா? இல்ல எனக்கு நன்மையா இருக்கிறது செய்யறேனா? நன்மையா இருக்கிறதுக்காக செய்யறேனா? இல்ல தீமையா என்பதற்காக விட்டு கொடுத்துறேனா? நான் இந்த காரியம் சொல்றேன். எப்படி கண்டுபிடித்து நன்மை தீமை? நன்மை தீமை வேற, தேவ சித்தம் வேற. தேவ சித்தம்னா ஆண்டு திடீர்னு உன்னை ஃப்ளைட்ல போன்னுவாரு. ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ளைட்ல போன்னுவாரு. ஓ சூப்பர் நல்லது. அது நன்மை. இல்லப்பா சைக்கிள் நடந்து போ. எப்படி ஆண்டவரே இந்த காலகட்டத்துல ஒரு கார் கூட இல்லாம சைக்கிள்ல போ முடியும் ஆண்டவரே? கர்த்தர் சித்த சைக்கிள்ல போறோமா? அப்போ உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. எதையும் செய்வது தான் தேவ சித்தம். பாசிட்டிவா இருந்தா மட்டும் தேவ சித்தம் கிடையாது. ஒரு ஆண்டு தன் தேவ சித்தத்தை வெளிப்படும்போது நம்ம ஃப்ளெஷ்ஷுக்கு அது நெகட்டிவா இருக்கும். பட் அக்கார்டிங் டு காட் அது பெர்ஃபெக்ட் அது. ஆனா அந்த 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 நெகட்டிவ் காரியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து பலி செலுத்தி நம்ம வாழும்போது உயர்வானாலும் தாழ்வானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும், சந்தோஷமானாலும் வேதனையானாலும், தேவன் சொல்லிட்டார். அதை செய்யற மனப்பக்கத்துக்கு போறாங்க பாரு. அதுதான் தேவ சித்தம். நான் தேவ சித்தம் செய்ய விரும்புறேன். ஆனா இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும். நான் தேவ சித்தத்தை செய்ய விரும்புறேன். ஆனா நான் இப்படிதான் இருக்கணும். அது வந்து தேவ சித்தம் கிடையாது. அது நன்மை தீமை ஸ்பிரிட். டிசீவ் ஸ்பிரிட். பேய் வந்து டிசீவ் ஸ்பிரிட்ல பேய் நம்மள பிடிக்காது. நம்மள தூரத்துல இருந்து ஈஸியா ஆப்பரேட் பண்ணுவான் நம்மள. அது ரொம்ப ஆபத்து. உள்ள பேய் உட்கார்ந்தா கூட ஆண்டு பிரசன்ஸ் ஓடி போடாது. ஒரு பேய் ஒரு பொசெஷன் நோட் பண்ணி பாருங்களேன். ஜெபிக்க 2 பேர் கூடுனாங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா, அவங்கள தாண்டி அந்த ஸ்பிரிட் அவங்க லாக் பண்ணிக்குது. அது சபையிலயோ ஆண்டவர் பிள்ளைகள நிக்கும்போது ஓடிடும். ஆனா, அந்த டிசீவ் ஸ்பிரிட் வந்து நம்மளுக்குள்ள சோல் ஸ்பிரிட் பாடி ஸ்லோவா உள்ள முழுங்கிட்டு இருக்கும் அது. பாம்பு அப்படியே ஸ்லோவா கால்ல இருந்து முழுங்கி இந்த மலை பாம்பு பார்ப்போம். காலு, அ அ கால், இடுப்பு, அப்புறம் செஸ்ட் ஃபுல்லா முழுங்கி இங்க பிடிக்கணும்னு தெரியாது. மூச்சு பிடிக்கணும்னு தெரியாது. அப்படி ஸ்லோவா நம்முடைய வாழ்க்கையில கலந்துருவான். அத பகுத்தறியறது தான் ஆவியானவர். இன்னைக்கு சபைக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆவிய பகுத்தறிவு வர ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பு அது ஏதோ வாயில கொடுக்கல. தன் ரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை வீண் போகாதபடிக்கு நம்ம சாட்சியா வாழும்படிக்காய் நம்ம ஒப்பொடுக்கணும். அப்ப ஆத்துமால நீதிமானா இருக்கணும். 2வது ஆவியில் அதுல சஞ்சரிப்பது என்பது ஆண்டவரோட கம்யூனிகேஷன் கண்டினியூஸா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நான் திரும்ப சொல்றேன் 2:30 மணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். மற்றவங்க ஜெபத்திலே நம்ம ஓடக்கூடாது. மற்றவங்க ஜெபம் நம்மளுக்கு இன்னும் பூஸ்டா இருக்கணும். இன்னும் பூஸ்டா இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரமாவது வேதத்தை திறந்து ஆண்டவரை துதிச்சு ஜெபிக்கிற பக்குவத்துக்கு போணும். எனக்கு டைம் இல்ல. சொல்லவே முடியாது. டைம் இல்ல கர்த்தர் சித்தம் உனக்கு புரியாது. கர்த்தர் சித்தம் புரிஞ்சாலும் செய்ய முடியாது. அப்ப ஆவின் பலத்துல ஜெபித்து ஜெபிப்பில தான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் நமக்கு புரிய முடியும். அவர் என்ன சொல்ல வராரு? நம்ம எதை கேட்கணும், எதை விடணும், எதை சேர்த்துக்கணும்ன்றது ஆவின தெளிவா நாம் நடக்க வேண்டிய போதிப்பார். அந்த இடத்துல தான் அபிஷேகம் நம்மளை பலப்படுத்தும். சோ ஜெபிப்பது என்பது இஸ் நாட் ஆப்ஷனல். இட்ஸ் a மஸ்ட். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணணும். 3வது முதல் நீதிமான் ஆத்மா, 2வது சஞ்சரிப்பு என்பது ஆவி, 3வது சரீரம் உத்தமம். உத்தமம் என்பது நல்லவன் என்பதும் உத்தமத்துக்கு வித்தியாசம். நல்லவன் ஃபர்ஸ்ட் லெவல். உனக்கு எல்லாம் ஒரு என்வாயர்மெண்ட்டை கொடுத்து இந்த வேலையை செய்யன்னு சொல்றது அது நல்லது. இதை செய் அதுக்கான எல்லா வேலையும் கொடுத்துட்டு
திடீர்னு ஆண்டு அதெல்லாம் தெரியாது நீ வா அப்படின்னாக்கா அது சான்ஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் அழைக்கிறார், கூப்பிடும்போது உன் தாய் தந்தையை விட்டுட்டு வான்றாரு. நடக்கிறான் அவன், எல்லாத்தையும் விட்டு காடு காடா தேசம் தேசமா நடக்கிறானே. அதான் உத்தமம். அதான் சொல்றாரு, என்னிடத்துல உத்தமனா என்ன சர்வவல்ல தேவனா இருக்கிறான், நீ எல்லாத்துக்கும் உத்தமனா என்றார். அப்ப எந்த சிச்சுவேஷன் இல்லைனாலும் அவர் வசனத்துக்காக வார்த்தை கொண்டு பரிசுத்தான் பலத்துல செய்வது. வித்தவுட் சிச்சுவேஷன், எந்த சப்போர்ட் இல்லாம ஆண்டத்தை செய்யத்தான் உத்தமம். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இனி எல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்காது. எல்லாம் உலகம் இன்னைக்கு ரொம்ப அப்படியே நம்ம எப்போ கீழே தலாங்க வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுற காலம் இது. அப்போ இந்த காலத்துல அந்த ஏபிசிடி மாதிரி அந்த ப்ரேயர் இருக்கணும், என்ன ப்ரேயர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஆண்டுக்குள்ள வந்துடுவேன், அதெல்லாம் இன்னைக்கு காலம் கிடையாது. ஏன்னா போக போக அந்தகாரில் சூழ்ந்து கொண்டு இருக்குது. உலகம் அப்படித்தான் இருக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன்றார். ஒரே காரியம் பிரியமான ஜனமே, மரத்தை வெட்டுவது போல நம்முடைய சுவாபங்களை கண்டறிஞ்சு நம்ம யாரும் சொல்ல தேவையில்ல, நம்மளே செல்ஃப் எடிஃபிகேஷன் ஆண்டு சமூகத்தில் பார்ப்போம். உனக்கு வசனம் அப்படி சொல்லுது, அவ்வளவுதான். 1 to 1 அதை நீங்க ஒப்பு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த உத்தமத்தனம் ஈஸியா நம்மளுக்கு வரும். நம்ம எதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம். கஷ்டமே தெரியும், ஆரம்பம் லைட்டா தெரியும். அது ஆவின பலத்துல பவுல் சொல்றான், நீங்க ஆவியில பயிற்சிவீங்க, பழகுவீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க ஆவியில. அப்ப ஆண்டுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை பிராக்டிஸ் பண்ண அது நம்மளுக்கு பழக்கமாயிடும். தேவ வல்லமை அபிஷேகம் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த காலத்துல நம்ம நீதிமானாகவும் தேவனோட சஞ்சரிக்கிற ஜனமாகவும் உத்தம ஜனமா இருந்தா மட்டும்தான் நம்மளால பேழையை கட்ட முடியும். பரிபூர்ண ரட்சிப்பு நம்ம டிராவல் பண்ண முடியும். இந்த பரிபூர்ண ரட்சிப்புகள் வந்தால் யாரெல்லாம் பரிபூர்ண ரட்சிப்பு இருக்கிறாங்களோ கர்த்தர் வரும்போது அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவன் விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அடுத்து ரட்சிக்க கிருபை பெற்றுக்கொண்ட பிறகு அப்பா நீ கிருபை குற்று ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நோவா போய் உட்காரல. அடுத்து 120 வருஷம் பிரயாசப்படுற. அப்படி வாழ்நாள் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு 900 வருஷத்துக்கு கிட்ட 700 வருஷத்துக்கு மேல இருக்குது. ஆனா அதுல கிட்டத்தட்ட 120 வருஷம் பேழையை மட்டும் கட்டினார். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் 2 நாள் நம்ம 1 மாசம் சந்திச்சோம். அப்பா நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல ஆண்டவரே, 1 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, நடக்கல. அவன் 120 வருஷமா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாம தான் காத்திருந்தான் அவன். ஆனா நம்மளுக்கு ஆயுசு நாள் 120 தான். அவன் வாழ்க்கையில அது ஒரு பெரிய, நம்மளுக்கு ஆயுசு நாள் 120 தான். அதுலயும் 80 கூட அதிகம் தான். இப்ப நம்ம 70 80 போயிட்டு 60 70 கம்மி ஆயிடுது இப்போ. அப்போ தேவ கிருபையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப கம்மி. அவனுக்கு 120 வருஷம், நமக்கு 120 வருஷம் ஆயுசு நாட்களே. அதுல பரிபூர்ண ரட்சிப்பு கட்ட சொல்றார். ஹல்லேலூயா. நாம் பரிபூர்ண ரட்சிப்பு நிற்போமானால் பரிசுத்தோட பலன் வல்லமை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி ஒழியும். நாம் ரட்சிப்பில் நிற்போம். ஒரு கூட்டத்தை ரட்சிப்பில் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் மகா கிருபை பாராட்டுவார். நம்ம எல்லாம் கண்களை மூடலாம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மகா இருக்கமுள்ளவரே, இந்த வார்த்தையை கேட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், ரத்த சம்பந்த உறவுகளுக்காய் நன்றி அப்பா. அருமையான பிரதருக்காய் நன்றி. இந்த ஆன்லைன் பிரேயருக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. எந்த தடையில்லாத படிக்க அப்பா தான் நீ கொடுத்த தரிசனபடி அப்பா தொடர்ந்து செய்யபடிக்கா நீ கொடுத்த அப்பா உண்மை உத்தமத்துக்கு நன்றி, வைராக்கியத்துக்கு நன்றி, அன்புக்கு நன்றி கர்த்தாவே. எப்படியாவது வார்த்தை ஜனங்களுக்கு போய் ஜனங்கள் குடும்பமாய் கட்டப்பட்டு தன் அந்தரங்க வாழ்க்கையில குடும்பத்துல சபையில சாட்சியா இருக்க முடியாது இப்படியா பிரயாசப்படும்படிக்காய் கர்த்தர் நீ பாராட்டின தயவுக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுல நீக்கி பங்கு கொண்ட தடைப்பட்ட ஜனம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என் தேவனே கிருபை பாராட்டுங்க. நோவப்ப நாங்கள் கிருபை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஜனங்களோடு அழிவுக்கு போகாதபடிக்கு, ஜனங்களோடு நாங்கள் நாசத்துக்கு போகாதபடிக்கு அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீதிமானாய் நாங்கள் மறைக்கப்பட்டு நித்தியத்துக்காக நாங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. ஆனா நித்தியத்துக்கு முத்தரிக்கப்பட்ட நாங்க அப்படியே ஆண்டவரே கிருபை சொல்லி அப்பா கிருபை போக்க மாயை பின்பற்றி கிருபை போக்கடிக்காதபடிக்கு, நன்மை தீமை பார்க்காதபடிக்கு, இதோ நாங்க அப்படியாப்பட்ட பாவத்தை செய்யல, நாங்க இவ்வளவு பாவத்துல ஆண்டுக்க விட்டு வந்துட்டோம், இதெல்லாம் இனி நாங்க இதெல்லாம் செய்யல, என் வாழ்க்கை அப்படின்னு கேள்வி கேட்காதபடிக்காப்பா அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் நோவாவை போல ஆண்டவரே பரிபூர்ண ரட்சிப்பு என்ற பேழை கட்டத்தக்கதா கிருபை செய்யுங்கப்பா. பரிபூர்ண ரட்சிப்பில் நடக்க கிருபை செய்யுங்க. பரிபூர்ண ரட்சிப்புல குடும்பமா இருக்க கிருபை செய்யுங்க. பரிபூர்ண ரட்சிப்புல சபை அலங்கரிக்கப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. சபை அலங்கரிக்கப்பட்டால் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் மனவாட்டியா. இந்த எங்கள் அந்தரங்க வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட எங்கள் அந்தரங்க வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட எங்கள் சபை அப்பா மனவாட்டி அலங்கரிக்கப்படனா பரிபூர்ண ரட்சிப்பு என்ற ப்ராசஸ்கள் நாங்கள் போன ஆண்டவரே. அதற்கு நீதிமான என்ற வாழ்க்கையும் அப்பா எப்போது தேவனை சஞ்சரிக்கிற காரியமும் அடுத்து என்ன நடந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு அவர் ரத்தத்துக்கு நாங்கள் அப்பா தூஷிக்காதபடிக்கு, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, உலகத்தை இடம் கொடுக்காதபடிக்கு அப்பா சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
ஜீவ பலியா நாங்கள் ஒப்புடுத்த உமக்காய் வாழத்தக்கதாய் எங்கள் ஆவி அனல் மூட்டுங்கப்பா. எங்கள் ஆவி அனல் மூட்டுங்கப்பா. கடைசி நாட்கள் அப்பா, எது வார்த்தை எது உலகம் என்று தெரியாத அளவுக்கு அப்பா, மாய்மாலமான காரியங்கள், மாய்மாலமான வசனங்கள் அப்பா, வஞ்சிக்கிறதான ஆராதனை, வஞ்சகத்துக்கான கிறிஸ்துவ வாழ்க்கையெல்லாம் பூமியில அப்பா சபைக்குள் கலந்த ஆண்டவரே, எது உண்மை எது பொய்னு தெரியாம ஜனங்க குழவின்னு ஓடுறாங்க அப்பா. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வஞ்சகத்தில் நான் தப்பித்துக் கொள்ள, அந்த மாய்மாலத்தில் நான் உலகத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டுக்காய் நீ எப்படி நோவா பேழை கட்டும்படிக்க தன்னை பக்குவப்படுத்தி தேவனுக்கு தன் இருதயத்தை எப்போது நடுநடுங்கத்தக்கதாய் கர்த்தர் சமூகத்தில் வைத்தானோ, எப்போது தேவனுடைய உறவாடி அவருடைய குரலை கேட்டு அப்ப நாங்க என்ன பண்ணணும்ப்பா, என் குடும்ப வாழ்க்கை நான் என்ன பண்ணேன், வேலை ஸ்தலத்தை எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க எதிர்வாழ்க்கிற வாழ்க்கை எப்படி நாங்க கட்டணும் அப்பா, சபையில் அங்க எப்படி இருக்கணும்ப்பா, எப்போதும் சஞ்சரிச்ச ஆண்டவரே, உடைய வார்த்தையோடு பேசி உடைய அன்புல உலாவிய ஆண்டவரே, செபத்தில் ஐக்கியமா இருந்த ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. மூன்றாவது, என்ன நடந்தாலும் கிறிஸ்து எங்களுக்காய் சிலுவை வரை போய் ரத்தம் சிந்தினால அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, உயிர் விடுற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படலாம் ஆண்டவரே, ஜீவன் போற அளவுக்கு நாங்கள் கிறிஸ்துக்காக நாங்கள் எதுவும் செய்யலப்பா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உயிரை விடுறதுக்காக எங்களுக்கு ஜீவனை கொடுக்கலப்பா, வாழ்ந்து உமக்கு சாட்சியா இருக்குதாப்பா. அந்த வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய், கரைதரைப்படாத பரிசுத்தமுள்ள ஜீவன வாழ்க்கையை வாழத்தக்கதை கிருபை செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. எங்களை தொடர கண்களை நிச்சய ஜீவனத்தின் பேர் மாம்சிச்சை பலி செலுத்த கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மனம் இருக்குங்கப்பா. எந்த நோக்கத்தோடு வந்தாங்கன்னு தெரியாத ஆண்டவரே, ஆனால் அப்பா அது கடைசி காலம் ஆண்டவரே, நோவா காலத்தை லோத்து காலத்தை போல எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு பக்கம் அந்நிய ஜனங்க பாவத்துல ஊழி இருக்காங்க, ஒரு பக்கம் சபை பாவத்துக்குள்ள போய் நிற்குது ஆண்டவரே. இதன் மத்தியில் தேவன் நீரே கிருபையாய் எங்களை தூக்கி எடுங்கப்பா, எங்களை தூக்கி எடுங்கப்பா, இதுல நிற்க வைங்க, கீழே விழுந்தவங்க நிற்க வைங்கப்பா. நிக்கிற நாங்கள் விழுந்து போதபடிக்கு பராக்கிரமசாலியா நிற்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய மாசற்ற விலையேற பெற்ற குற்றமத்தத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நினைவுகிறோம், சபை நினைவுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொலோசியர் அப்பா 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது 1:21 சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமானோம், கண்டிக்கப்படாத குற்றமற்ற சமூகத்தை நிற்கத்தக்கதாப்பா எங்களுக்கு ரத்தம் செஞ்சிருக்கீங்கப்பா. அதை எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நிற்க கிருபை செய்யுங்க. எங்க சபை மாசற்ற கரை திரட்டது நம்முடைய சமூகத்தை நிற்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. பேசுங்க, பிள்ளைகளோடு பேசுங்க. வேதத்தை திறந்து திறக்கும் போது என் ஆவியனை இடைப்படுவீராக ஆண்டவரே, இடைப்படுவீராக. ராபா தீனி மிகாரா துனா ஷபா நாக்கிரியாந்திரபா. அப்பா, நாங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி அப்பா எதை புசிப்போம், எதை குடிப்போம், இது செய்யணும் அது செய்யணும் என்று உலக ஜனத்திற்கு நாங்கள் ஓடாத படிக்கப்பா, எங்கள் தலையில் இருக்கிற முடி கூட விழுதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கை கர்த்தர் பாறைக்கு வேர் பெற்றது. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான பரிபூர்ண ரட்சிப்பின் பேழை கட்டுவதே எங்கள் ஆவிக்குரிய கடமை என்ற தக்கதா உணர்வுகள் நடத்துங்கப்பா. பெரிய காத்து செய்யுங்க. ராஹதி நிமி கிரியாந்தனபா. நன்றி அப்பா. ஓரி மஹதனா ஷபா நாக்கிரியாந்தனபா. நன்றி 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 ஆண்டவரே. என் ஜனமே, உன்மேல் வைத்த என் ஆவியும் உன் வாயில் வைத்த என் வார்த்தையும் உன்னோடு மட்டுமல்ல உன் சந்ததி வரை அது விட்டு உன்னை விட்டு நீங்காதபடிக்கு நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் கர்த்தர் சொல்கிறார். ஓராபா ஹதனா மீக்கீரி தினி ஷீவி நீக்கிரியாந்தனபா. உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இருளை வெளிச்சமாக்குற வார்த்தை, எல்லா கூட நிறைவாக்குற வார்த்தை, பலவானாய் மாற்றுகிற சத்திய வார்த்தை. உன் நாவிலை வைத்து உன்னை பலப்படுத்துவேன், உன் நாவிலை வைத்து உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகல என்று கர்த்தர் சொல்றார். ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகல, உன் ஜபத்தை கேட்காதபடிக்கு என் செவி மந்தமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ராஹதினி மி கிரிதினி ரிமி ஹாதனா ஷபா நாக்கிரியாந்தனபா. ஓரிபா காரதுனா ஷபா நாக்கிரியாந்தனபா. என் ஜனமே உணர்வடைந்து பரிபூர்ண ரட்சிப்பென்ற பேழை கட்டும்படிக்காய் உன்னையும் குடும்பத்தை அர்ப்பணி. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த மகா கிருபையும் தயவுன்னு சூழ்ந்து கொள்ளும். வலப்பக்கம் 1000 இருந்தாலும் இடப்பக்கம் 16 இருந்தாலும் உன்னை எதுவும் அணுகாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ எனக்கு நீ பயந்து நடுங்கும் போது உன்னையும் குடும்பத்தை சுத்தி அக்கினி மதிலா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி அப்பா. வார்த்தையின் அக்கினி மதிலா நீங்கள் வேலை அடிக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆத்துமால சந்தோஷமும் ஆவியில சமாதானமும் சரீரத்தில் தேவனுக்கு பயப்படுற நீதியும் வல்லமை வெளிப்பட்டும் அப்பா. பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க இந்த பூமியில உண்டான ரட்சிப்புக்கு தடையில்லாத சந்தோஷமும் கையின் பிரயாசமும் இயேசுவின் நாமத்துல பலிக்கட்டும் அப்பா. இரட்டிப்பாய் கொடுங்க, உயர்த்துங்க, தேவையெல்லாம் சந்திங்க, பலவீனம் நீங்கட்டும், ஆவிக்குரிய சோர்வு வெளியேறட்டும், சாட்சியா வைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்ல தகப்பனே. ஆமென்.